நல்லா கார அடை எக் தோசை, அது கூட சைட் டிஷ் வந்து பொடி, நல்லா பொடியில் ஆயில் ஊற்றி யூஸ் பண்ணியிருக்கேன். சரி டேஸ்ட்டு. நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இந்த அடை. நல்லா காலையில் டிஃபனுக்கெலாம் ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரொம்ப அருமையான சிறந்த உணவு. இல்லை ஈஸியாக பண்ணலாம். ஒரு சின்ன 2 கப்பில் வந்து ரைஸு இட்லி அரிசி எடுத்துங்க. அது கூட ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து அதாவது பச்சை பருப்பு உடைச்சது இருக்கும், பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்னதாக இருக்கும், அது ஒரு ஸ்பூனு. அது கூட கொஞ்சம் போது வெந்தயம், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 ஹவர் ஊற போடுங்க. ஊற போட்டு அதை நல்லா ஓரளவு திக்காக அரைச்சி அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா ஒரு தோசைக்கல்லில் ஊற்றி எண்ணெய் ஊற்றி லைட்டாக சைடில் அது மேலே ஒரு எக்கு எடுத்து ஊற்றுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, நல்லா முட்டையை உடைச்சி ஊற்றி அது கூட கொஞ்சம் போது மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைலாம் போட்டு நல்லா அந்த முட்டை உடச்சி ஊற்றுற முட்டையை நல்லா பண்ணணும்னா அந்த அடை சைஸுக்கு அப்படியே வந்து தோசை பரட்டையில் அப்படியே தடை விட்டுடணும். தடை விட்டு அப்படியே பரட்டி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். நல்லாவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இங்கே பாருங்க, அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அதிலே சேர்த்துக்கிச்சு பாருங்க தோசையிலே. அப்படியே சாப்பிட வேண்டியதான். அதெல்லாம் ஒதுக்கக்கூடாது. இல்லை சூப்பரான உணவு. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா ஒன்று சாப்பிட்டா போதும், மார்னிங் டிஃபன் ரெடி. நல்லா இந்த ஒரு அடை சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாகிடும். உண்மையாக சூப்பராக இருக்குது.